ஒண்ணுனா நான் இறங்கி வருவேன்டா நம்ம நட்புக்காக. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழ்கடர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சூப்பரான ஃப்ரெண்ட்ஷிப் ஃபோட்டோ எடிட் தான் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வீடியோ வந்து உங்கள் ஃபோட்டோ வச்சோ அல்லது உங்கள் ஃப்ரெண்டு ஃபோட்டோ வச்சோ நீங்கள் சூப்பராக மேஷப்பாக எடிட் பண்ணலாம். இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற க்ரீன்ஸின் வீடியோ, பிளாக்ஸின் வீடியோ எல்லாமே தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோடிங்கில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் வீடியோஸை பார்க்கிங்க அப்படின்னா கீழே நம்ம சேனல் பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி தெரியும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணி பக்கத்து பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போட ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஐக்கான் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கொடுத்தோன்னா உங்களுக்கு ரேடியேஷன் கேட்கும். ரேடியேஷன் நீங்கள் சென்ட்ரல் ரேடியேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோவில் மேலே என்ன ஃபோட்டோ வைக்கணுமோ அந்த ஃபோட்டோ ஃபஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோட்டோ தான் அனுப்பி வைக்கிறோம். இது வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். செலக்ட் பண்ணிட்டு இந்த ஃபோட்டோவை நான் வந்து ஒரு 30 செகண்ட் போல் வச்சுக்கிறேன். பெரும்பாலும் ஸ்டேட்டஸ் வந்து எடிட் பண்ணால் எப்படி 30 செகண்ட் போல் வைப்போம் பார்த்தீங்களா, அது மாதிரி கரெக்டாக வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வச்சுக்கிட்டேன். அடுத்ததில் லேயர் ஆப்ஷன் இருக்கா, அதுவும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி மீடியான்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு இதில் மேலே சிஸ்டர் ஆப்ஷனுக்கு அடுத்து 2 ஆப்ஷன் இருக்குது, அதுவும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் ஆஃப்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்து 2 ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது ஃபுல் அதை வந்து வச்சுக்கோங்க, ஃபுல்லாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணியே போனீங்கன்னா இதில் வந்து க்ரோம் கீ அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு என்னேபிள் வச்சுக்கோங்க. இதை என்னேபிள் வச்சா ஃபோட்டோ வந்து கீழே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து கீ கலர் அப்படின்ட்டு இருக்கா கீழே, அதை வந்து கொடுத்துட்டு இதில் வந்து ப்ளூ கலர் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்து க்ரீன் கலர் மாற்றிக்கோங்க. கரெக்டாக வச்சுக்கோங்க, க்ரீன் கலரு இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வச்சோன்னா ஃபோட்டோ வந்து மேலே வந்துட்டு பார்த்தீங்களா, அது வந்துட்டு சூப்பராக. இப்போ நீங்கள் வந்து பாருங்கள், மேலே வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், கரெக்டாக மேலே வந்துட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த மேலே வந்து நீங்கள் வந்து ஒரு 50 ஆப்ஷன் இருக்கா, அது வந்து கொடுத்து இதில் எக்ஸ்போர்ட் இருக்கும், நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க வீடியோவை. அடுத்து நீங்கள் வந்து கைன்மாஸ்டர்லேயும் மறுபடியும் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கன் கொடுங்க. மறுபடியும் ரேடியேஷன் நீங்கள் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் ரேடியேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னா கீழே வந்து என்ன ஃபோட்டோ வைக்கணுமோ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து கீழே வந்து இந்த ஃபோட்டோ தான் வைக்க போகிறேன். இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டேன். இந்த ஃபோட்டோவையும் அதே மாதிரி ஒரு 30 செகண்ட் போல் இழுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக 30 செகண்ட் போல் வைக்கணும், அதுவே கரெக்டாக வச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக வச்சுட்டேன். 29 வச்சுட்டேன். அடுத்த மறுபடியும் லேயர் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி மீடியான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ண திரும்ப ஒரு வீடியோ, அந்த வீடியோ செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் செலக்ட் பண்ணிட்டு ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிட்டு அதே மாதிரி மேலே சிஸ்டர் ஆப்ஷனுக்கு அடுத்து 2 ஆப்ஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதை கொடுத்துக்கோங்க. அது கொடுத்தோன்னே ஆஃப்னு இருக்கும், அதை ஃபுல் ரேடியேஷனுக்கு கிளிக் பண்ணிக்கோங்க, ஃபுல்லாக வந்துடும். அடுத்து அதே மாதிரி நீங்கள் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணால் க்ரோம் கீ அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதை நீங்கள் வந்து என்னேபிள் பண்ணால் போதும் ஃப்ரெண்ட்ஸ், கீழே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பேக் வந்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. அடுத்து மறுபடியும் லேயர் அப்படின்ட்டு அதுவும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு மீடியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு பிளாக்ஸ்னு வீடியோ வந்து கொடுத்துருப்போம் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஒரு ஒயிட் எல்லோ பார்ட்டிகிள்ஸ் வீடியோ தான். இது போட்டால் கொஞ்சம் எஃபெக்ட் வந்து சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காக நான் வந்து ஆட் பண்ணுறேன். இதை ஆட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி தான் சிஸ்டர் ஆப்ஷன் அடுத்து 2 ஆப்ஷன் இருக்குது, அதுவும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதுலேயும் அதே மாதிரி ஆஃப்னு இருக்கும், அதை வந்து ஃபுல் ரேடியேஷன் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதே மாதிரி பேக் வந்துங்க ஃப்ரெண்ட்ஸ். பேக் வந்துட்டு கீழே நீங்கள் வந்து இதில் வந்து பிளெண்டிங் அப்படின்ட்டு ஸ்க்ரோல் பண்ணி போனீங்கன்னா இந்த இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் பிளெண்டிங், அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதில் வந்து ஸ்க்ரீன் அப்படின்ட்டு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோ ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீனில் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ நான் இந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு சூப்பரான ஃபோட்டோ அல்லது வீடியோ எடிட்டில் சந்திக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், see you.